ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் 200 ml, நல்லெண்ணெய் 200 ml எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இது வந்து ஜடாமுடி, நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க. இது வந்து செம்பருத்தி பூ, அப்புறம் இது வெந்தயம், இது வந்து ஆலிவ் விதை, இது வந்து வேம்பாலம் பட்டை, அதுக்கப்புறம் இது வந்து கத்தாழை, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ. எனக்கு செம்பருத்தி பூ அப்புறமா தான் கிடச்சிது, சரி அதனால் இருக்கட்டுமேனு 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மருதாணி இலை, உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கலன்னா பவுடராக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வேர் கொஞ்சம், இது வந்து அவுரி பொடி, இது வந்து கரிசலாங்கண்ணி பொடி. அவுரி உங்களுக்கு செடி கிடச்சிதுன்னா அதை லீஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பெரிய நெல்லிக்காய். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஹோம்மேட் ஹேர் ஆயில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கடுகு எண்ணெய் வந்து நம்ம தலையில் பொடுகு அதெல்லாம் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணும், அதுக்காக தான் இந்த கடுகு எண்ணெய் சேர்த்துறது. விளக்கெண்ணெய், எண்ணெய் 3 எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறமா மற்ற பொருளாக நம்ம போட்டுக்கலாம். பொங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 hour இது நல்லா கொதிக்கட்டும். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கி வரும். அப்போ என்ன பண்ணணும், கேஸ் வந்து ஸ்டோவ் பண்ணிடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி ஓவர் நைட் இருக்கட்டும், நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண ஆயில் பார்த்திங்களா, எவ்வளோ ஒரு ரெட்டிஷ் கலரில் அந்த வேம்பாலம் பட்டை அதெல்லாம் நம்ம போட்டோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. இதை நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஓவர் நைட் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கணும். இந்த ஆயில் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.